என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த i20 இருக்கு இல்லையா, இதுல ஏசி ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தோம், கம்ப்ரஸர் எங்கேஜ் ஆகல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்க வந்து ஏசி கேஸ் இல்லைங்க, ரெஃப்ரிஜரண்ட். அது எப்படி அப்படின்னா இங்க வாங்க, இதுல பாருங்க, இதுல ஒரு சென்சார் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல என்னோட விரல் பக்கத்துல இதுல இருக்குங்க சென்சார். கரெக்டா ஏசியோட லோ ப்ரெஷர் ஹோஸ் இந்த இருக்குது இல்லையா, இது லோ ப்ரெஷர் ஹோஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இது என்ன அப்படின்னா இதுதான் லீனியர் ப்ரெஷர் சென்சார், அப்படின்னா டிஎல் ப்ரெஷர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு அப்படின்ற சென்ஸ் பண்ணக்கூடிய சாதனம். அது என்ன செய்யும் அப்படின்னா கேஸ் உள்ள இல்ல ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னா கம்ப்ரஸர் எங்கேஜ் ஆகக்கூடாதுங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம், கேஸ் இல்லை. அது எப்படி வெளியே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒன்று இதுல எதுவும் இம்பேக்ட் ஆகி கண்டென்சர் எதுவும் டேமேஜ் ஆகிருந்தா அது வழியே வெளியே போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுல வால்வ் இருக்குது இல்லையா, இங்க இதுதான் ரீஃபில் வால்வ். இந்த இருக்குது பாருங்க, இதுதாங்க ரீஃபில் வால்வ். இந்த வால்வ் அது போக இது ஹை ப்ரெஷர் ஹோஸோட ரீஃபில் வால்வ். இந்த வால்வ் வெளியே போயிருக்கலாங்க ரெண்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹோஸ்ல ஏதாவது வெளியே போயிருக்கலாம். இன்னொன்னு இதுதாங்க எக்ஸ்பான்ஷன் வால்வ். இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ் என்ன வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பக்கம் இருந்து பாருங்க, கிளியரா தெரியும். எக்ஸ்பான்ஷன் வால்வ் வந்து உள்ள போகும் இல்லையா, அந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் அதை வந்து லோ ப்ரெஷர் லிக்விடா கன்வெர்ட் பண்ணுங்க. இங்க வாங்க, லீக் எங்க இருந்துச்சு அப்படின்னு நம்ம எக்ஸாக்டா பாத்துடலாம். இதுதாங்க எவாபரேட்டர், டேஷ்போர்டுக்கு உள்ள வரும். இதுதாங்க காரோட டேஷ்போர்டை கலத்தி குப்புற போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியல. இதுதான். இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு. அதே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியுது இல்லையா, இந்த இடத்துல தாங்க லீக் இருந்துச்சு. இது ஏன் இந்த அளவுக்கு டஸ்ட் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ப்ராப்பர் டைம்ல வந்து நம்ம ஏசி ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த இருக்குது பாருங்க, இதுதான் ஏசி ஃபில்டர் இந்த வெஹிக்கிள்ல. ஒரு வெஹிக்கிள்லயும் ஒரு மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா பேப்பர் டைப் தான். இது கூட பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபைபர்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், கிளாஸ் பை ஃபைபர், செல்லுலோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல தாங்க இது பண்ணுவாங்க. இது ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஆகும். இதனால என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா நிறைய பேருக்கு கார் ஏசி ஒத்துக்கிடாது இல்லையா, கார் ஏசி கிட்ஸுக்கும் ஒத்துக்கிடாது. இது ஏன் இந்த மாதிரி வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குன்னா இதுல தாங்க வாட்டர் ஜென்ரேட் ஆகும். இதுக்கு உள்ளுக்கதான் வந்து அந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் லிக்விட் வருது இல்லையா, எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு அடுத்து தான் இருக்கும். இதுலதான் எக்ஸ்பென்ஷன் வால்வ் எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கும். அந்த லோ ப்ரெஷர் லிக்விட் உள்ள இருக்கக்கூடிய கேபின் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை ஹீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு லோ ப்ரெஷர் கேஸா கன்வெர்ட் ஆயிருங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், எவாபரேட்டர்னு சொல்லுவாங்க. வெளியே நிறைய பேர் கூலிங் காயில்னு சொல்லிக்குவாங்க. இதுதான் ஹெச்விஏசி சிஸ்டம்ல ஒரு பெரிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இதுல தாங்க லீக் இருக்கு. இது பாருங்க, இதுதான் வந்து கம்ப்ரஸர் ஆயில், பேக் ஆயில்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி ஆல்கலின் கிளைகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள அந்த ரெஃப்ரிஜரண்டும் சேர்ந்து உள்ள வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குங்க. இது அந்த பேக் ஆயில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது கூட ரெஃப்ரிஜரண்ட் சொன்னோம் இல்லையா, நம்ம உள்ள அடைக்கிற ரெஃப்ரிஜரண்ட் என்ன அப்படின்னா R134A ஸ்டாண்டர்ட். அதுல வந்து இந்த போட்டிருக்காங்க இல்லையா, HFC 134A, இதுதாங்க ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இது வந்து டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன் தான் உள்ள மிக்ஸ் பண்ணி அடைக்கிறோம். இப்போ இது ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதுதாங்க புதுசு, அந்த எவாபரேட்டர் சொன்னோம் இல்லையா அது. ஸோ இந்த ஃபின்ஸ் இருக்குது இல்லையா, இதுதாங்க எக்ஸாக்டா எப்பயுமே ஓப்பன்ல இருக்கணும். வெளியே இருந்து வரக்கூடிய ஏர் எல்லாம் இந்த ஃபின்ஸ் வழியே உள்ள போகும். சேம் டைம் இந்த இடத்துல லைனா இருக்கு பாருங்க, அதுதாங்க கோர். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன், அது வந்து இந்த டெம்பரேச்சரை வெளியே இருந்து வரக்கூடிய அந்த காத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வாங்கிக்கிட்டு வேப்பரா மாறிடுங்க. அந்த வேப்பர் தான் திருப்பி கம்ப்ரஸருக்கு வரும். கம்ப்ரஸர் வந்து லோ ப்ரெஷர் கேஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஹை ப்ரெஷர் கேஸா கன்வெர்ட் பண்ணுங்க. கம்ப்ரஸர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியும், இங்க கீழே இருக்கும். அப்புறம் அங்க இருந்து வரக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர் கேஸ் வந்து இங்க கண்டென்சருக்கு வந்துடும். ஃப்ரண்ட்ல கண்டென்சர் இருக்கும். இதே மாதிரி ரேடியேட்டர் முன்னாடி வந்துடும், ரேடியேட்டரே மாதிரி. அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அங்கதான் வந்து அந்த ஹை ப்ரெஷர் கேஸ் வந்து ஹை ப்ரெஷர் லிக்விடா கன்வெர்ட் ஆகும். அந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வு தான் வந்து ஹை ப்ரெஷர் லிக்விடா இருக்கிறது ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் லிக்விடா கன்வெர்ட் ஆகுங்க, எக்ஸ்பேண்ட் ஆகி. ஸோ இதுதான் இந்த எவாபரேட்டர் வந்து ப்ராப்பர் ஷெடியூல்ல வந்து கிளீன் பண்ணலன்னா இதுதாங்க நடக்கும். இது ஏன் இந்த மாதிரி இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு. இந்த டஸ்ட் வந்து உள்ள டெபாசிட் ஆகுது இல்லையா, இந்த டஸ்ட் இன்னொரு ஒரு வழி இருக்குங்க. நம்ம ஏசி ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணாம இருக்கிறது மட்டும் இல்ல, ரெஃப்ரெஷ்னர் மோடு அப்படின்னு உள்ளுக்க ஒண்ணு இருக்கும்.
டேஷ்போர்டில் பார்த்தா தெரியும். ஏசியில் ரெஃப்ரெஷ்னர் மோடு அப்படின்னு ஒன்று இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மழை இருக்கு இல்லையா, மழை பெய்யறப்போ அதுதாங்க வந்து எக்ஸாக்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். வெளியே இருக்க டெம்பரேச்சரும் உள்ள இருக்க கேபின் டெம்பரேச்சரையும் சேம் ஆக்குறதுக்கு. அந்த டைம்ல இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும், இதுலதான் ஒரு டோர் இருக்கும். அது ஓப்பன் ஆகி வெளியே இருந்து ஏர் வந்து உள்ள வருங்க அட்மாஸ்பியர்ல இருந்து. அது ரெஃப்ரெஷ்னர் மோடு எப்படி இருக்கும்னா வாங்க அந்த கார்ல பாத்துடலாம். அது அங்க ஒரு i20 இருக்குது இல்லையா, சேம் i20 இங்கே இருக்குது. இதுதாங்க ரெஃப்ரெஷ்னர் மோடு. இங்க பாருங்க, இது ரீசர்க்குலேஷன் மோடு. இது உள்ள இருக்க ஏர் உள்ளுக்கே சுத்திட்டு இருக்கும். இதுக்கு ரெஃப்ரெஷ்னர் மோடு இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல டோர் சொன்னேன் இல்லையா, அந்த டோர் ஓப்பன் ஆகி இங்க வரும். அதுல வரக்கூடிய டஸ்டும் சேர்ந்து தாங்க உள்ள போகும். ஸோ அந்த எவாபரேட்டர் வந்து இந்த மாதிரி ஆகுறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தாங்க. இந்த ரெண்டே ரீசன் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா பார்க்கலாம் ஏசி சிஸ்டம் எதனாலலாம் சஃபர் ஆகும், என்னென்ன ப்ராப்ளம்க்கு என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசி கேஸ் இல்லை அப்படின்றத அந்த சென்சார் தான் சென்ஸ் பண்ணோம் அப்படின்றது. அது போக எவாபரேட்டர் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா இன்னொன்று என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, கேபின் உள்ளுக்க அந்த அந்த ஆயில் சொன்னேன் இல்லையா, கம்ப்ரஸர் ஆயில், பேக் ஆயில், அதோட ஸ்மெல்லு ஒரு சின்ன விசில் சவுண்டு வருங்க. நீங்க ஏசி ஆன் பண்ண உடனே கம்ப்ரஸர் வந்து கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து அங்க லீக் ஆகுறது நம்மளுக்கு தெரியும். உள்ளுக்க ஒரு அந்த ஸ்மெல்லோட சேர்த்து வரும். அதுக்கப்புறம் ஏசி ஒர்க் ஆகாம போயிருங்க கொஞ்ச நாள்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்தரா உள்ள டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.